சாம்பார் கேக்குறாங்க பாரு, கொஞ்சம் ஊத்திட்டு வாமா. மாஸ்டர் பரோட்டா ரெடியோ? அடுத்து ஒரு தோசைல. டேஸ்டா புரோட்டா சாப்பிட நல்ல கடை. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே. வரக்கு போது கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. என்ன கண்டென்ட் தெரியாது. கண்டென்ட் ஃபோன் சாப்பிட்டதெல்லாம் போதும் போ. ஏன்டா இப்ப நான் பேசுறேன்டா. பரவாயில்ல உட்காரண்டா. போடா. விட்றா வெளியே போடா. கேடா சார் போ. அடிச்சு விடுவான் போல. ஸோ வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. அவனை எழுப்பி விட்டு நான் எதுவும் புதுசாலாம் பேச போறது இல்லை. எப்பவும் போல பிடிச்சி போன கண்டென்ட் தான். இருந்தாலும் நம்ம சிறப்பா செஞ்சிடலாம். மாமா ஆயுதம் வச்சுக்கோ. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வீக் 2025 won't be that bad. ஃபர்ஸ்ட் வீக் ரேட் இது எங்க அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா? நம்ம வாழ்க்கையே இப்படிதான் இருக்குது. இது எங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா பேசுது. தம்பியும் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்து பார்ப்போம். You are invited to supper. 2025 சொல்லுதா எப்படி? ஜாயின் நவ் 20% ஆஃபர். ஆல்ரெடி ஜாயின். ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. Why would I need an invitation? That's what I do all the time anyway. Correct. அப்படியே ஸ்டில்டா நிக்காத, மூவ் ஆகாத மாதிரி இருக்கு. அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஆகிற மாதிரியா நடந்துக்கோ. நெக்ஸ்ட் மீம் me waiting for true love. Skipped. அவனுக்கு சொல்லலாம். Tells you that you are handsome young man. In meanwhile you look like that. அம்மாக்கு சும்மாவா சொல்லுவாங்க காக்கிக்கு தன் கொஞ்சம் பொங்குதுன்னு. அம்மா எல்லாம் சொல்றது உண்டுதான். ஆனா இந்த அளவுக்கு கலாய்க்கணும்னு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் me to myself. Don't waste money. You are poor. இப்ப கூட நடக்குது. காலேஜ்ல பையன் கிட்ட சொல்றாங்க, சரி கெட்ட வேணான்னு கேட்கலான்னு பார்த்தா சாப்பாட்டுக்கு செலவு பண்றது, கெட்டிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருமே தோணுது. அப்பல காலேஜ் மேனேஜ்மெண்டாலே பார்க்க முடியும். பிளாங்கெட் என்ன ரேட்டுன்னு பாத்துருங்க. ஆர்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தெரபிஸ்ட். Can you think of anyone who is negative influence in your life who is causing you to feel this way? Of course, I know. அதான் வேற யாரு? எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்ன பண்றது? இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நம்மளை தவிர வேற யாரையும் சிறப்பா வாழ முடியாது. வாழ்ந்தா செல்லதரை மாதிரி வாழணும். ஃபேக்ட். I love your personality. Sorry boss, it's a disorder. என்ன லுக் இது பயங்கரமா இருக்கு. கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க. Thanks, I have got 3 more. மூணுமே டிசார்டர்ஸா? நைஸ். நம்ம நிறைய பேசுறோம், யோசிக்கிறோம். அது நம்ம பர்சனாலிட்டி நினைச்சு பல பேர் நம்மளை வந்து எடை போட பாக்குறாங்க. பட் உங்களுக்கு சொல்றேன், அது அவங்களோட டிசார்டர் தான். கண்டிப்பா அவங்க பர்சனாலிட்டி நினைச்சு யாரையும் எடை போடுறாரு. Time is real. Time is an illusion of the mind. Time was invented by clock companies to sell more clocks. உண்மைதானே? இப்போ டைம் இன்னும் யோசிச்சு பாருங்க. கிளாக்கை தவிர நம்ம டைம் பார்க்கறதுக்கு வேற வழியே கிடையாது. ஸோ ஒரு தத்துவம் சொல்லுவாங்களே, நம்ம உடம்புல கண்ணை தவிர வேற எந்த உறுப்பாலையும் பார்க்க முடியாதுங்கிறப்போ நம்ம கண்ணால பாக்குறது ஏன் நம்பணும்னு சொல்லுவாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறான். The moment you realize that you can speak 17 languages and இந்த ஒரு வழி இருக்கும்போது தான் என்ன நான் அதிகமா யூஸ் பண்ணாத அந்த பேட் வேர்ட் ஸ்கில்லுங்கிறது எனக்கு தெரிய வரும்.
ஆரம்பிச்சேன்னா ஒரே இதுக்காக போய் வேணும்னு இடிச்சானா எனக்கு தெரியல. வீடியோக்காக எனக்கு பார்க்கும் போதே அந்த வழி தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். When you lost your crew at the festival, you get that off. Yeah. இது சகஜம் தானே. தொலைஞ்சு போயிட்டு வழி தெரியாம நிற்கும் போது, தெரியாத சிலரால் நமக்கு அன்பு ஆதரவு கிடைக்கும் போது அவங்க கூட சேர்ந்துட்டு மேபி ஸ்டார்டிங்ல வேணா அது ஆடா இருக்கும், கண்டிப்பா போக போக பழகிடும். இது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் பொருந்தாது, புரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சவன் பெஸ்ட் தான். லைஃப் would be worse, லைஃப் would be a lot better. உண்மைதாங்க. எப்போ நெகட்டிவாவே திங்க் பண்ற நம்ம கொஞ்சமா பாசிட்டிவா யோசிக்கும் போது பாசிட்டிவிட்டி கிடைக்குமே. நம்மளை தாண்டி நமக்கு யாருக்காவது பாசிட்டிவிட்டி கொடுக்க முடியும் சொல்லுங்க. இனிமே யாரும் உங்கள்கிட்ட லைஃப் ஒர்ஸா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. தெரியுது, நீ மூடு. My favorite conspiracy theory is that இப்பதான்டா எல்லாரும் சரியாயிடும்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குதான் அந்த ஆர்டர்லேயே போட்டு கொடுத்தேன். அதுக்குள்ள என்ன இப்படி பேச உண்மைதான். நம்ம பிசிக்ஸ்ல நம்ம கத்துக்கிற கான்ஸ்பிரசி தியரியை விட நம்ம பிராக்டிக்கலா அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, எல்லாம் ஒரு நாள் மாறுங்கிற கான்ஸ்பிரசி தியரி கான்ஃபிடன்ஸ் மாற போறது இல்ல, எல்லாமே நம்ம மாத்திக்கிறது தான், மாற்றம் ஒன்றே மாறாது. Things I like to do, things I am good at, things that make money. இல்ல போயிட்டு அது அந்த தொடாம பார்டர்ல கூட போற அளவுக்கு தான் நம்ம நிலைமை இருக்கு. இதுல ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, and never the twain shall meet. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசு இருந்தா எல்லாமே மீட் ஆகும். இல்லாம ஒரு நாள் கூடி வரும்போது கண்டிப்பா நல்லதே நடக்கும். திங்ஸ் ஐ டூ மொத்தம் ஒரு பெரிய சர்க்கிளா வரும். சும்மா சொல்றேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதானே இப்போ காலேஜ் டைம் வேறையா, பல லெக்சர்ஸ் வைக்கிறாங்க, பல ஸ்டாஃப்ஸ் வராங்க. அவங்க மோட்டிவேஷனலா பேசும்போது பீரியட் வைஸ் பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 பீரியட்ல எமோஷனல் நல்லா பேசிட்டாங்கன்னா பிரேக் முடிச்சுட்டு வந்து உட்காரும் போது போயிடுது. சரி, அடுத்த 2 பீரியட்ல பேசினாங்கன்னா லஞ்சுக்கு போகும்போது போயிடுது. அப்போ 5th 6th பேசினாங்கன்னா தூங்கிடுவோம், கேட்கவே கேட்காது. மிச்சம் இருக்கிறது அந்த 7th பீரியடு, அது வீட்டுக்கு போற ஞாபகத்துல இருக்கிறோம். இந்த டைம்ல எங்க ரேண்டம் இன்ஸ்பிரேஷனு, அதுவே கஷ்டமா இருக்கு. ஃபுல்லாவே நத்திங் தான். எத்திக்ஸ் இன் பிசினஸ், ஆல் தி பேஜஸ் ஆஃப் அது. எத்திக்ஸ் இன் பிசினஸை விட பார்க்குறவன் பிஸ்னஸ் மேன் பிளாக் பேஜ் எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் பிஸ்னஸ். அப்புறம் அந்த பிளாக் புக் அடிச்சவன் திஸ் இஸ் பிஸ்னஸ். ஏன்னா 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் பற்றி என்ன எத்திக்ஸ் தெரியுது, எல்லாம் பிளாங்க் தான். ஹலோ, இட்ஸ் மீ பாண்டோரா. இது பெயிண்டிங்னு நினைக்கிறேன், நல்லா ரிலேட் பண்ணிருக்காங்க அவங்க லுக்குக்கும். This is the one that least influences on the mood. இவங்கதான் இன்ஃப்ளூயன்சர்ஸை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, என் கையில டைம் மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, இப்போ இந்த மீட்க்கு நான் ரியாக்ட் பண்ண போறதே இல்லை. இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதை தாண்டி அவங்களே கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றாங்களோன்னு தோணுது. You can't just lock people out of your life.
அவனுக்கு தெரியல இந்த கூட்டெல்லாம் பத்தாதுன்னு. எவனைத்தான் நம்ம தடுக்க முடியும்? வரவனும் போறவனும் யாரோ கூடவே வருவார், யாரோ பாதியில் போவார். அது யாரு நம்ம கையில் இல்லை. தம்பி பாடாதீங்க தம்பி, காப்பரேட் இருக்கு. அதான் பாடிட்டனே, என்ன காப்பரேட் வேற போட்டு நம்மளை தாக்குறாங்க. ஒவ்வொரு வீடியும் பாட வேண்டியது இருக்கு. ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட், ரிலாக்ஸ். ஓ யா தேங்க்ஸ், ஐ ஃபீல் ஃபேண்டாஸ்டிக். இங்கிலீஷ் கொஞ்சம் நிறுத்தி சொல்றேன், தப்பா தெரியுது. இல்லையா, யோசிச்சு பார்த்தா அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு ஆள் கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும். அந்த ரிலாக்ஸுங்கிற வார்த்தை கூட கண்டிப்பா வாழ்க்கையில தேவைப்பட்டவங்க. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எல்லாம் ரிலேட்டபிளா இருக்கு. என்ன பண்றது, காலேஜ் வந்து சேர்ந்துட்டு மெஷின் ரோபோட்டுன்னு சொன்னாங்க. இப்போலாம் ரோபோட்டு கூட ஏஐ மூலமா சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. மெஷின் தான் சொல்லுவோம், மெஷின் லைஃபா போயிட்டு இருக்கு. மண்டே ஆரம்பிச்சா எப்படா சண்டே வருங்கிற ஒரு ஃபீலு. சண்டே வந்துச்சுன்னா ஐயோ நாளைக்கு மண்டேங்கிற ஃபீலு. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கான கண்டென்ட்டு.